காட்டில் நிலவாய் கடலில் மழையாய், காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம், இருந்தால் யாருக்கு லாபம். பசியில் உணவாய் பகையில் துணையாய் பிறந்தால் ஊருக்கு லாபம், பிறந்தால் ஊருக்கு லாபம். அற்புதமானவர்களே, ஒரு காட்டில் மழையாக இருக்கிறதோ அங்கே மழை பெஞ்சு ஒரு லாபம் வரப்போகிறதில்ல. அதை மாதிரி கடலில் காட்டில் நிலவாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அதே போல் கடலில் மழை பெஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதுபோல் யார் பகையில் துணையாகவும் பசியில் உணவாக இருக்கிறாங்களோ அதுதான் அவங்க பிறக்கிறது தான் அந்த உலகத்துக்கு லாபம்னு சொல்லுவாங்க. அந்த கருத்தோடு திரு புரட்சித் தலைவர் நடித்த ஒரு அற்புதமான படம் அது, திரு வாலிசார் எழுதின பாட்டு. அந்த கருத்தோடு இன்றைக்கி அரசியலும் அறத்தியும் ஆரம்பிக்கிறோம். முதலில் உங்கள் எல்லோரும் நான் வணங்குறேன். ஒரு அற்புதமான தமிழ் டீம் மூலமாக எல்லா வகையான விஷயங்களும் பேசிகிட்டு வரோம். நிறைய பேர் பகிர்றாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டெல்லாம் பரவும் போது தான் சமூகத்தில் ஒரு தனிப்பட்ட மாதிரி ஒரு சமூகத்தினுடைய அக்கறையும் அதனுடைய ஆர்வமும் நமக்கு எல்லாருக்கும் தூண்டப்படும். அந்த வகையில் அந்த அரசியல் மரத்தையும் இன்றைக்கி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதி நான் அதிகமாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் காலமாக அந்த அரசியலே பிடிக்காதால பேசுகிறதே இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு உச்ச நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தெரியும். அவரை பற்றி கூட 2-3 வீடியோ போட்டிருந்தேன். அது குறித்து சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இதை நான் தொடர்றேன். முதல் விஷயம், ஒரு அரசியல் தொடங்கிறதுக்கு முன்னால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த அரசியல் தொடங்கிறதுக்கு முன்னால் சமூகத்தினுடைய அக்கறை அவங்களுக்கு இருக்கணும், சமூக பார்வை இருக்கணும். சமூக பார்வை வர்றதுக்கு முன்னால் தனி மனிதனாக அளவு கடந்த ஆர்வமும் அளவு கடந்த ஒரு சேவை மனப்பான்மை இருந்தால் தான் சமூகத்து மேலே அக்கறை வரும். தன் குடும்பத்தை விட தன்னை விட சமூகம் பெருசுன்னு நினைக்கணும். சமூகத்தை விட அரசியல் சார்ந்த விஷயங்கள் அங்கேருந்து நம்ம அடிப்படையாக இருந்து கொண்டு போனோம். அங்கேருந்து உலகளாவிய ஒரு பிரியமோ இந்த உயிர்கள் மேலே ஒரு பற்றும் இருக்கணும். அந்த வகையில் தான் தலைவன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த உச்ச நடிகர் ஆரம்பித்தார், உங்களுக்கு தெரியும். விஜய் தான் பேரே சொல்லலாம், இப்போ என்ன தப்பு இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் பாருங்கள், கட்சியுடைய பேர் ஆரம்பிக்கும் போதே நிறைய பிரச்சனை, அது நிறைய ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இப்போ கொடியை விட்டுருக்கிறாரு, கொடியிலையும் நிறைய பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் இப்போ கான்ட்ரவர்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் அவர் சொல்லி தான் மற்றவங்க அவருடைய ஆணைக்கு தான் கட்டுப்பட்டுருக்காங்க. அவர் யாரையும் அவமானப்படுத்தும் கிடையாது, அவரையும் யாரும் அவமானப்படுத்தணும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், அரசியல் வந்த பிறகு எல்லாரும் பேச போகிறாங்க, அவரை எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஆனால் அந்த அரசியலுடைய அடிப்படை சில அம்சங்களை பற்றி தான் பேசலாம்னு நான் நினச்சேன். முதல் விஷயம் என்னென்னா, ஒரு தலைமை எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற போது தலைமைக்கே ஒரு கேள்வி கொடுப்பாங்க. 20 மார்க் நினைக்கிறேன். அதுக்கு அந்த தலைமை பற்றி ஒரு 10 பக்கம் 5 பக்கம் நான் எழுதணும். அந்த தலைமை பக்கம் எழுதும்போது நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கேன். நான் என்னுடைய எக்ஸாம் எழுதும்போது ஜான்சன் ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏன் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் உங்களை உங்களை வீழ்த்த மாட்டேன், எப்போ பார்த்தாலும் ஒரு உற்சாகமாக இருக்கிறீங்களே கேட்கும்போது ஜான்சன் சொன்னாராம், ஐ ஆம் ஸோ பிஸி தட் ஐ ஹவ் நோ டைம் டு திங்க் அபவுட் ட்ரபிள்ஸ் அப்படின்னாராம். அதாவது நான் எப்போவுமே பிஸியாக இருக்கிறேன், அதனால் இந்த பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறதுக்கு என் டைம் இல்லை அப்படின்னு வரான். அப்படி தான் தலைவர். ஒரு தலைவருங்கிறவன் ஒரு இலக்கு எப்படி இருக்கணும், இலக்கு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் இருந்தார், அவருடைய மேசையில் மக்களிடம் போ அப்படின்னு தான் எழுதி வச்சுருப்பாரான். கோ டு த பீப்புள், அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த விஷயத்தான் எதிர்பாரான். அவர் எப்போ எதை வச்சாலும் மக்கள் பார்வையாக தான் இருக்குமா. ஒரு பீப்புள் பேங்க், அதாவது மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குதான்னு பார்ப்பாராம். இந்த கருத்து வெளியிட்டோம்னா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும், இந்த கருத்து விட்டோம்னா மக்களுக்கு அது என்ன மாதிரி சேவையை கொண்டு போவோம், அப்படி தான் அந்த பார்வை இருக்குமா. அதே போல் ஜவஹர்லால் நேருஜி அவர் பாருங்கள், அவருடைய மேசில் எதிர்பாரான், ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்கியூஸ், ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்கியூஸ், ஐ வாண்ட் திங்ஸ் டன் அப்படின்னு வரான். எனக்கு அந்த மன்னிப்பு கேட்கறதுலையோ மன்னிப்பு கொடுக்குறதுலையோ எனக்கு உடன்பாடு கிடையாது, அதில் எனக்கு விருப்பம் கிடையாது. நான் ஐ வாண்ட்ஸ் திங்ஸ் டன் அப்படின்னு வரான், எனக்கு வேலை நடக்கணும் அப்படின்னு வரான். அவங்கெல்லாம் தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த தலைமை எப்படி அவங்க உருவாச்சு அப்படின்னா ஒரே நாளில் இல்லை. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் பல நாட்கள் பல வருடங்கள் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேருஜி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, உலக சரித்திரம் எழுதினவர். அதை போலவே அங்கே வழியாக வந்த தலைவர்கள் அப்படிலாம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. பேசிக் இருக்கணும். அந்த பேசிக் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த உடனே சொல்கிறாரு, நாங்கள் ஒரு விடுதலை வீரர்களுடைய நினைவு கொள்கிற மாதிரி இருப்போம், நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க.
அதே போல் மொழிப்போர் தியாகிகளோட இலக்குகளை வந்து நாங்கள் வந்து அடைவோம். அதே மாதிரி விடுதலை தியாகிகளை வந்து நாங்கள் நினைப்போம், அவங்கள போற்றுவோம். அதே போல் வேற்றுமையை நாங்கள் வந்து களைவோம், சமூக நீதியை பாராட்டுவோம், சமூக நீதியை வந்து விடாமல் பிடிச்சிருப்போம். அதே போலவே மதச்சார்பையும் கொண்டு வந்து சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வழக்கமான உறுதிமொழி தான். பட் என்னென்னா, நான் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயம் என்னென்னா, வாழ்க்கை மட்டும் இல்லை, அவருடைய தொழில் மட்டும் இல்லை, அவருடைய கலை மட்டும் இல்லை, அவர் வெளிப்படுத்துகிற விதம் மட்டும் இல்லை, இப்போ தான் இனிமேல் ஒரு உண்மையான வாழ்க்கையை அவர் உண்மையான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க போகிறார். என்னென்னா, பழங்கால அரசியல் விட்டுருங்க, இன்றைக்கி இருக்கிற அரசியலே வந்து இதில் போகலாமா வேணாவான்னு சொல்லும்போது அவர் வந்து எல்லாம் ஒதுங்குற. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்தெல்லாம் என்ன பண்ணார், அவர் கடைசி நேரத்தில் வந்து ஒதுங்கி போயிட்டார். இப்போ 40 வருஷமாக நான் வருவேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒதுங்கி போயிட்டார். அவங்க நம்ம போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து பண்ணவங்கள்லாம் பாருங்கள், தனியாக கட்சி ஆரம்பித்தவங்கலாம் அதெல்லாம் இவங்க நான் சொல்லுவேன் அடிக்கடி, முன்னால் போனவங்க தடுக்கி விழுந்தால் பின்னால் வரவங்க தேவட்டி பிடிச்ச மாதிரின்னு. அது மாதிரி அந்த முன்னால் போய் தடுக்கி விழுந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் ஒரு நினைவு வச்சுக்கணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம். அவரை மாதிரி திரு எம்ஜிஆர் ரசிகர்களை விட நடிகர் திலகம் சிவாஜி ரசிகர்கள் வெறித்தனமாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் சின்ன வயதில். சிவாஜி மாதிரி நடிப்பாங்க, சிவாஜி மாதிரி நடப்பாங்க, சிவாஜி மாதிரியே வந்து பேசுவாங்க. எம்ஜிஆரை விட வெறித்தனமாக இருந்தவங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் கூட தனி கட்சி ஆரம்பித்து ஒரு சீட் எம்எல்ஏ வாங்க, அதுவும் கூட்டணி. ஜானகியம்மா ஜானின்னு வந்து பாருங்கள், 1989 கூட்டணியில் சேர்ந்தே அவர் ஒரு எம்எல்ஏ திருவையாறு தோத்துறாரு. பேரறிஞர் அண்ணா தோக்கிறாரு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை தோக்காதவங்க யார்? கலைஞர் கருணாநிதி தோக்கலை, திரு எம்ஜிஆர் தோக்கலை, ஆனால் தனிப்பட்டு தோக்கலை. ஆனால் ஜானகியம்மா தோத்தாங்க, ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை போலவே நீங்கள் வந்து காமராஜர் தோற்றுருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அரசியலுங்கிறது என்ன, இந்த மக்களுடைய பிடிமானமே நமக்கு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, அறம் சார்ந்த அரசியலை கொண்டு போங்க, முதல்ல அறம் சார்ந்த அரசியல். ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அடிப்படை வேணும். உங்களுக்கு அடிப்படை இல்லை. என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ நம்ம அரசியலை வரத்தையும் தொடங்கிட்டோம். இதில் பாருங்கள், நீங்கள் நாட்டு நடப்பு பாருங்கள். மதுரையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இலங்கை அகதிகள் முகாமில் ஒரு 11 வயது பெண் குழந்தை, அந்த அகதிகள் முகாமை கட்டி கொடுத்தது கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது. அது சோறு விழுந்து 11 வயசு பெண் குழந்தை இறந்து போகுது. பாவம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இது ஒரு கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது எங்களுக்கு, அந்த சோறு இடிந்து போச்சு, நஷ்டீடு வேணும்னு சொல்லி 10 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. உடனே அந்த மதுரை உயர்நீதிமன்றம் அதுக்கு ஆய்வு பண்ணி அதை உடனே விசாரணை பண்ணி அவங்க 10 லட்சம் கேட்டிருக்காங்க, ஒரு 5 லட்சம் கொடுக்கணும் தமிழக அரசுன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. பாருங்கள், அந்த உத்தரவு கொடுத்த பிறகு சம்மந்தப்பட்ட அரசு செயலாளர்களாக என்ன பண்ணுறாங்க, திருப்பி மனு கொடுக்குறாங்க. 5 லட்சம் நாங்கள் கொடுக்க முடியாது, இது வந்து ஒரு விபத்து, இது வந்து நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு அவங்க மறுபடி கொடுக்கும்போது, அந்த உயர்நீதிமன்றம் முன்னால் நடந்த விஷயம், அந்த உயர்நீதிமன்றம் வருத்தப்பட்டு சொல்லுது, ஏன் ஒரு கள்ளச்சாராயம் ஒரு காய்ச்சி சாப்பிட்டு இறந்து போகிறவங்க 66 பேர் 70 பேர் சாகுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் கொடுக்குறீங்க. ஒரு குழந்தை பாவம், அது அரசு கட்டி கொடுத்த ஒரு சுவர், அது வீடு, அது இடிஞ்சு விழுது, ஒரு 5 லட்சம் கூட கொடுக்க முடியலையா? என்னையா முறையீடு இது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியலும் நிர்வாகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுமில்லை, நேற்று விழுப்புரத்தில் மகாலட்சுமின்னு ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஊராட்சி தலைவராக இருக்குது. விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால் தர்ணா பண்ணுது. என்ன தெரியுமா தர்ணா பண்ணுது, என்னை வந்து ஊராட்சி தலைவராக இருக்கிறேன், என்னை சேர்லேயே உட்கார விட மாட்டுறாங்க அங்கே இருக்கிறவங்க. எவ்வளோ சாதிய வன்மம் பாருங்கள். எந்த நூற்றாண்டில் இருக்கிறோம், எந்த ஆண்டில் இருக்கிறோம் நாம்? என்ன நாடு அரசியல் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இது 2 அப்படியே வாங்க யோசனை பண்ணி பார்க்குறேன். இதோ முந்தா நாள் திருவள்ளூரில் ஒரு ஆவின் பிளான்ட்டில் உமாராணின்னு ஒரு 30 வயசு நம்ம தங்கச்சியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 3 குழந்தை. இந்த 3 குழந்தைக்கு தாய் இந்த அம்மா, ஹஸ்பண்ட் எங்கே வேலை செய்கிறாரு, அந்த பால் எடுத்து வைக்கிற அந்த பணியில் இருக்கிறாங்க, அந்த பகுதியில் இருக்கிறாங்க. அந்த கன்வே பெல்ட் ஓடுது. எதிர்பாராத விதமாக அந்த அம்மாவுடைய துப்பட்டாவும் அவருடைய முடியும் சிக்கி அந்த கன்வே பெல்ட்டுக்குள்ளே சிக்கி அவளை கொண்டு போய் அதுக்குள்ளே சிக்கி, சொல்லவே கஷ்டமாக இருக்குது, தலையே துண்டாக போன மாதிரி அந்த விபத்து. பாருங்கள், எவ்வளோ பெரிய தொழிற்சாலை அது, எவ்வளோ பெரிய ஆவின்ற எவ்வளோ நிறுவனம், அது எவ்வளோ அலட்சியமாக இருக்கிற. இப்போ சொல்கிறாங்க, ஏன் சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் செர்வ் பண்ணுறவங்க போய் பாருங்கள், சாதாரண இந்த வலசரவாக்கம் சாலிகிராமத்தில் போய் பாருங்கள், நடுத்தரமான ஹோட்டல் தான், பெரிய ஹோட்டல் கூட கிடையாது. அவங்க கூட தலையில் ஒரு அந்த மூடி வரக்கூடாதுன்னு வச்சுக்கிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, எவ்வளோ சுத்தமாக இருக்கிறாங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. என்னங்க இது, எவ்வளோ அலட்சியம் பாருங்கள். நான் தான் என்ன சொல்கிறேன்னா, நாம் இதெல்லாம் சிறு விஷயங்கள் கூட நம்ம வந்து அதை கவன குவிப்பு கிடையாது நம்மக்கிட்ட அவ்வளோ அலட்சியம். நம்ம ஏதாவது அதுவும் இன்னும் போனால் அரசுன்னு பார்த்தீங்கன்னாவே
பதில் கூட சொல்ல மாட்டேன். நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே டாக்டர் உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் டாக்டர்னு தெரியல, நீ முடிஞ்சு போச்சுங்க, நாளைக்கு வாங்கன்றாங்க. நாங்கள் இன்றைக்கி போனால் டாக்டரே வரலையா, அன்றைக்கி ஃபுல்லாக வரல. நான் சொன்னேன் இன்றைக்கி வரா சொன்னாங்கன்னா, நேற்று இருந்தாங்க டாக்டரு, ஆனால் வெளியே உட்காந்தாங்க. 12 மணிக்கு முடிஞ்சு போச்சான். நாங்கள் ஒரு 12 மணிக்கு மேலே போனோம். அதாவது என்ன சொல்கிறதே தெரியல, சிறு மனப்பான்மையே கிடையாது. எத்தனை பேரோட கஷ்டம் வாங்கினாலும் தெரியல. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேவை மனப்பான்மை போயிடுச்சு. இதான் அரசு இன்றைக்கி இருக்கிற அரசினுடைய வெளிப்பாடு. எல்லாம் ஓட்டுக்காக, எல்லாம் அவங்க சம்பாதிக்க பணத்துக்காக. பணத்தை கடன் வாங்கியாவது எம்எல்ஏ எம்பி ஆயிடணும், இல்லைன்னா ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், அதை வச்சு நம்ம எம்எல்ஏ ஆயிடணும். வந்த உடனே பணத்தை கொடுத்து பதவி வாங்கிடணும், எம்எல்ஏ ஆயிடணும். வந்த உடனே இழந்ததுக்கெல்லாம் சேர்த்து சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கு சேர்த்துக்கணும். இதுதான் நடக்குது இங்கே. ரொம்ப கடினமாக இருக்குங்க. அதாவது இன்றைக்கி அரசியல் அதை பற்றி பேசுகிறதுக்கே அதை பற்றி யோசிக்கிறது கூட ரொம்ப நம்மளே கெட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது நமக்கு. இன்றைக்கி இருக்கிற அரசியல் அப்படி இருக்குது. அந்த மாதிரி அரசியல் தான் இன்றைக்கி விஜய் என்ன பண்ண போகிறாரு, தூய்மைப்படுத்த வராரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. போன எம்பி எலெக்ஷன்லேயே நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க எதிர்கட்சிகள்லாம் பிளவுபட்டு போச்சு, பிரிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப அதான் நான் பல பகுதிகள் நான் சொல்லியிருக்கேன். தமிழ் மணியன் கூட சொல்லியிருக்காரு. நான் அண்ணாமலையை பார்த்து சொன்னேன், 2 பகைவர் இருக்கும்போது ஒரு பகைவரை நண்பனாக்கிக்கோன்னு சொல்லி பிஸ்மார்க் சொன்னார், அதை அவர் கேட்கலை அப்படின்னு ஒரு தமிழருவி மணியன் சொல்கிறார் அவர். ஆனால் 2050 வருஷத்துக்கு முன்னால் நம்ம வள்ளுவரையா சொல்லிட்டாரு, தன் துணை என்றால் பகை இரண்டால் இன்துணையாக கொள்க அவற்றில் ஒன்றுங்கிறாரு. இது எங்கே பகை திறம் தெரிதல் 88வது அதிகாரம் 875வது குறள் சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உனக்கு துணை, உனக்கு பெரிய வலிமை கிடையாது ஒருத்தன் எதிரி அவனை சாய்க்க. அப்போ என்ன பண்ணணும், தன் துணை என்றால் உனக்கு வலிமை கிடையாது. பகை இரண்டால் 2 பகை இருக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு 2 பேர் தான் பகை தான், அதிமுக பகை தான், திமுக பகை தான். இன்துணையாக கொள்கை அவற்றில் ஒன்றுங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அது 2 பேரும் யாராவது ஒருத்தர் நீ உன் துணையாக வச்சுக்கோ. இன்துணை, அதுவும் சாதாரண துணை கிடையாது. அண்ணாமலை என்ன பண்ணார், தமிழ் அரசியலே மாற்றிட்டார். அதே போல தான் இன்னைக்கு வர்ற 2026 எலெக்ஷனில் விஜய் என்ன தான் வேணாலும் 12%, 5% அவருக்கு புதிய ஓட்டுகளை வந்தால் கூட ஆளுங்கட்சியினுடைய எதிர்பார்க்காங்க பாருங்கள், எதிர்கட்சிகளுடைய வாக்கு தான் பிரிக்குமே தவிர ஆளுங்கட்சி ஒன்றுமே செய்ய முடியாது. அது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கட்சிக்காரங்களும் கட்சிக்காரன் போடுவான், அது பண்ண முடியாது. அந்த பொது ஓட்டுக்கு இது பாருங்கள் 10%, 12%. இப்போ வளர்ற அந்த புது ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், இளைஞர்கள் ஓட்டு, அதுதான் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணணும், சமூக பார்வை வேணும், எல்லாத்துலேயும் அறம் வேணும். சமூகம் சமூகம் சமூகம்னு தூக்கத்துலேயும் பேச்சிலையும் வரணும். உங்கள் படைப்பிலேயே அது இல்லை. அது ரொம்ப வருத்தப்பட்டுருவேன். நான் லியோ எல்லாம் படம் பார்க்கும்போது பார்த்தேன், என்ன படம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன அது சொல்கிறதுக்கும் சரியா இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுவார், 45வது அதிகாரம், பெரியாரை துணை கோடல ஒரு அதிகாரம் வைக்கிறாரு. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளன்றாரு. அதாவது அறனறிந்த மூத்தவர்கள் கூட வச்சுக்கணும் ஆலோசனைக்கு. நீங்கள் பாருங்கள், உங்கள் கொடியே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ கொடியை பற்றி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. என்ன இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய அடிப்படையான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு இது வேணால் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது. ஒரு அறம் சார்ந்த அரசியலுக்கும் நல்லவங்களுக்கு அரசியலுக்கும் மக்களுக்கு உண்மையான சேவை பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அதில் அணுகுமுறை வேணும், அதில் அன்பு முறை வேணும், அதில் ஒரு அறமுறை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களை அடுத்த கொண்டு போக முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட் எதிர்கட்சி தான் மறுபடியும் பிளப்பீங்க. அவ்வளோதான் பண்ண முடியும் உங்களால். அதனால் ஆளுங்கட்சிக்கு எந்த ஒரு மைனஸும் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா, சிறப்பான அரசியல் கொண்டு வரேன்னா உங்களை ஒரு ஆலோசனையான ஒரு பெரியவர்களுக்கு கூட வச்சுக்கோங்க, நல்லவங்களை கூட வச்சுக்கோங்க. அவங்க ஆலோசனையை கேளுங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய அந்த கொடி வெளியிடுற விழாவுக்கு அம்மா உங்களை கூப்பிட்றாங்களா, உங்கள் அம்மா கூப்பிட்றாங்களா, கவனிக்காமல் போகிறீங்களா, எல்லாம் வறுத்தெடுக்கிறானுங்க யூடியூப்பில். ஒரு சாதாரண விஷயம் இருக்க வச்சுங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எதுக்கு சின்ன விஷயங்களுக்கு கவனம் இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி கூட உங்களை கவனிச்சிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் முக்கியமாக, நான் கீதையில் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அதில் 2003 அவர் வாலிசாக தான் ஒரு பாட்டு இருந்தார், பிரமாதமாக பாட்டு. என்ன நேரும் நாளை என எடுத்து கூறும் மூளை அந்த தெய்வம் இங்கே யாருக்குமே தந்ததில்லை ஏன்னு ஒரு 4 வரி வரும். என்ன நேரும் நாளை என எடுத்து கூறும் மூளை அந்த தெய்வம் இங்கே யாருக்குமே தந்ததில்லையே அப்படின்வார். என்ன அர்த்தம்னா, நாளை நடக்க சொல்ல முடியாது, ஒரு யோசிக்கிறோம், இப்படி நடக்கலாம், இப்படி வரலாம், இதெல்லாம் ஒரு வழிதானே தவிர பெருசாக கிடையாது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே தான் திரு எம்ஜிஆர் அவர்களை நினைக்கிறோம். ஒரு செய்தி எனக்கு படித்த செய்தி தான் அது. திருலோகச்சந்தர் ஏசி திருலோக அற்புதமான இயக்குனர். அவர் பற்றி கூட ஒரு சண்டை இதில் சொல்லியிருந்தேன் நான். அவர் 1950களில் குமாரின்னு ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறார். திரு எம்ஜிஆர் தான் அதில் கதாநாயகன். அதில் அரசகுமாராக நடிக்கிறார் எம்ஜிஆர். ஒரு ராஜாராணி காலத்து படம் அது. அந்த குமாரியில் நல்லா கவனிங்க, பத்மநாபன் ஐயர்னு சொல்லியிருக்கேன் நான். இவர் அசிஸ்டண்ட், 3வது அசிஸ்டண்ட். அவர் பாருங்கள், ஏசி திருலோகச்சந்தர் அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றதுக்கு முன்னாலேயே எம்ஏ பொருளாதாரம் ஆங்கிலத்தில் படித்தவர்.
எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்போவே அரசியல் விஞ்ஞானம் படித்தவர், ரெண்டுத்தையும் படிச்சுட்டு வர்றாரு உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டராக. பாருங்கள், என்னவோ அவர் சொல்கிறாரு, என்னவோ தெரியல, எம்ஜிஆருக்கு எனக்கு ரொம்ப இணக்கமாகிடுச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்னா அவர் தங்கச்சின்னு போட்டிருப்பாராம், அதை தூக்கி முதல்ல ஏசி அவருடைய கழுத்தில் மாட்டுவார், அசிஸ்டன்ட் டைரக்டரில் மாட்டுவாராம், சுற்றி வச்சுருப்பாராம். அந்த சட்டை சுருட்டுறது, அந்த சுருட்டில் அதில் 100 ரூபா வச்சுருப்பாராம் முழுத்தாள், அதையும் அவர்கிட்ட கொடுத்துருவாராம். ஷூட்டிங் முடிச்சு போயிடுவாராம், வாங்கி போயிடுவாராம். அதே மாதிரி யாராவது ஒரு நாள் சீக்கிரம் முடிச்சுட்டு வச்சுக்க ஷூட்டிங்கை, அவர் பாட்டு போயிடுவாராம். மறுநாள் வந்து அண்ணே உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் இருக்கட்டும் பரவாயில்ல, இப்போ என்ன அவசரம் அப்படின்னு வரான். அப்படி தான் நாங்கள் பழக்கம். அப்படி பழக்கமாக இருக்கும்போது அந்த காலத்துலேயே பாருங்கள், 1950 அவர் சொல்கிறார், நான் அரசியலேருந்து வந்தேன் இல்லையா, படிச்சுட்டு எம்ஏ அவர் தெரியும் படிச்சுட்டு இருந்ததால். அப்போவே சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, ஜீன் ஜேக் ரூசோ சொல்கிறார் அவர், அந்த பெயர்களெல்லாம், மெக்கியவெல்லி அவர் சொல்கிறாரு. இவங்களை பற்றிலாம் அவர் எங்கிட்ட பேசுவார், பகிர்ந்துக்குவார். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, எம்ஜிஆர் 1950களில் என்ன வயசு அவருக்கு? 17 பிறந்தவர், 33 வயசு. அந்த 33 வயசில் அவர் எவ்வளோ படிச்சிருந்தா ஒரு எம்ஏவுடைய பையன், படித்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறான், அவர்கிட்ட பகிர்ந்துக்க முடியும். ஆச்சரியப்படுறார் ஏசிடி. அப்போவே அவர் சொல்லுவார், அப்போவே அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோ ஆர்வம் அவருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு நாள் அந்த ஷூட்டிங்கில் பார்க்குறேன், இவர் வந்து இந்த ராச உடையோட ஒரு சோத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கனவு கண்டுட்டு இருந்தாராம் எம்ஜிஆர். ஏதோ கனவுனா யோசிச்சுருந்தாராம். பார்த்துட்டு நீண்ட வாழ் வேற. அது பார்த்தா சொல்கிறாரு, அது வர்ணிக்கிறாரு ஏசிடி. அவர் பார்த்தா தங்க நிறம் இல்லை தந்த நிறம், தங்க நிறமா இது, தந்த நிறமா இல்லை ரோஜா பூக்களுடைய இதழ் நிறமா, அப்படி ஒரு பளபளப்பான். அப்போவே 1950 அவருக்கு பண்ணிட்டு பார்க்குறேன், ஒரு ரியல் ஒரு அரசகுமாரை மாதிரி சொல்லுவாங்க, அரசகுமாரர்கள் எல்லாமே ஒரு அழகானவங்களாக இருப்பாங்கன்னு. அந்த அழகை நான் அங்கே தான் பார்த்தேன். அற்புதமான திருத்தப்பட்ட முகம். இங்கே மோவாய் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பிளவு இருக்கும், அழகான பிளவு, அப்படியே வசீகரமான ஒரு தோற்றம். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் உட்காந்தார். என்ன அப்படி பக்கத்தில் உட்காந்தேன், பேசினேன். அப்போ அவர் கேட்டார், ஏன் திரிலோக், நான் வந்து இப்போ இருக்கிற கட்சிகளில் எந்த கட்சியும் எனக்கு பிடிக்கலை, நானே ஒரு கட்சி ஆரம்பித்தா என்ன அப்படின்னாராம் அவர். பாருங்கள், 1950 ஏசிடி சொன்னாராம், ஆரம்பிக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒரு அப்படின்னு இழுத்தாராம். உடனே எம்ஜிஆர் பார்க்குறாராம், என்ன ஏன் இப்போ ஆரம்பிக்கூடாதா, என்ன காரணம் வேணான்றீங்க நீங்கள் அப்படின்னாராம். உடனே சொல்கிறாரு, ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ தான் நீங்கள் நடிச்சு இப்போ வந்துட்டுருக்குறீங்க, இங்கே வந்த பிறகு உங்களுக்குன்னு தனித்துவமான அடையாளம் இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து உங்களை வந்து உந்துதல் சக்தி வேணும், ஒரு பேக் பவர் வேணும். அந்த ஒரு பவர் இருந்தால் தான் நீங்கள் வந்து உந்தப்படுவீங்க. இப்போ எடுத்துக்க உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேருஜி, காமராஜர், அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா, அப்போ தான் 49 கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இவங்கெல்லாம் பாருங்கள், ஒரு கட்சியிலிருந்து தான் அது வந்து தன்னை முன்னிலைப்படுத்திருக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், கட்சியும் கூடவே இருந்து பண்ணால் தான் நீங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும், கட்சி வளர்ச்சியும் இருக்கும். சேர்ந்து நீங்கள் கட்சியை வளர்ச்சிக்கிட்டே நீங்கள் வந்து உங்களுடைய வளர்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த மக்கள் விரும்புகிற, படித்தவங்க விரும்புகிற, அவங்க மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல்லே ஒரு முக்கியமானவங்க நல்லவங்க விரும்புகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் போராடணும். அப்படி போராட்டம் பண்ணி நீங்கள் வந்து ஐக்கியப்பட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுக்கு அரசியல் புலப்படும், உங்களுக்கு அதிகாரம்னா என்னன்னு தெரியும், அதுக்குள்ளே உங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் உங்களுக்குன்னு என்னென்னு புரிய வரும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிய வரும்போது நாளடைவில் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்குள்ளே இருந்து அந்த கட்சிக்குள்ளே யாரையும் அசூயை இல்லாமல் எல்லாத்தையும் பழகி நீங்கள் இணக்கமாக இருந்து வரும்போது அது உங்களுக்கான ஒரு வடிவத்தை தேவைப்பட்டுச்சுன்னா தனி கட்சியோ இல்லை தேவைப்பட்டால் தனி கொள்கையோ கொண்டு அதுவே தானாக வெளிப்பட்டுரும் அப்படின்னு நான் ஒரு நீண்ட ஒரு இதுவாக சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒரு அழகான சொல்கிறாரு ஏசிடி, ஒரு கோடி சிரிப்புகள், எப்படி நான் சொன்னேன்னு தெரியல, ஒரு கோடி சிரிப்புகள் அப்படியே அந்த கோடி மக்கள் வந்து அவர் வசீகர சிரிப்புக்கு எப்படி மயங்கப்படுறாங்களோ அந்த மயக்கத்தை நாங்கள் அந்த சிரிப்போடவே அதை சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை. அப்போ சொல்கிறாரு, ஒரு பின்னால் சொல்கிறாரு, ஒரு காலம் என் மூலமாக வந்து இந்த சிறியவன் மூலமாக அவருக்கு இது சொல்லிச்சோன்னு நான் நினச்சேன். எப்போ இதை இப்போ எழுதுறாருன்னா பின்னால் 2014 அந்த நூல் வருது, அந்த நான் படித்தேன், நெஞ்சில் நிறைந்த நினைவுகள்னு சொல்லி எழுதுறாரு. அதில் குறிப்பிடுறாரு. அது ஏன் குறிப்பிடுறாரு பாருங்கள், குறிப்பிட்டு அதுக்கே ஒரு உள்டாவாக சொல்கிறார், அரசியல். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்துட்டார் எம்ஜிஆர், அப்படியே வந்துட்டார், நாளடைவில் வந்துட்டு அதுக்கப்புறம் திமுக கட்சி சேர்ந்துட்டார். 1967 திமுக ஆட்சி வருது, காங்கிரஸ் ஆட்சி போயிடுது, மிகப்பெரிய வெற்றி பெறுது திமுக. அதுக்கு பெரிய காரணமாக இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த சமயத்தில் அவர் பார்த்து மறுபடியும் போய் சொல்கிறாரு, அதுக்கு அவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார், அவர் 2 பேரும் என்னென்ன பேசுனாங்கன்றது அடுத்த பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் மட்டும் அவர் சொன்னார், எழுதுகிறார் அவர். அதாவது எம்ஜிஆர் வந்து பீப்புள்ஸ் பேங்க், அதாவது மக்கள் சொத்தை
தன்னுடைய மக்கள் சொத்து மாதிரி ஆயிட்டார் எம்ஜிஆர். அதாவது மக்கள் சொத்து தான் எம்ஜிஆர்ன்ற அளவுக்கு ரசிகர் மட்டுமே இல்லை, மக்கள் வந்து தன் சொத்தாக எம்ஜிஆர் நினச்சாங்க. அந்த எண்ணத்துக்கு அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வந்துட்டார். அந்த கொண்டு வந்ததால் தான் அந்த பொறுமையும் அந்த அடக்கமும் அந்த அறிவும் சொல்கிறாரு. இதை பற்றி நான் இன்னும் விளக்கமாக பேச வேண்டியது அடுத்த பகுதியில் பேசிக்கிறேன். ஆனால் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் சொத்தாக ஒரு 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 மனிதனில் ஒரு தலைவன் மாறணும். அப்படி மாறினா தான் அங்கே வெற்றி பெற முடியும், அரசியலில் சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போவே பாருங்கள், மக்களுக்கு அவர் சேவை பண்ணுறது அதையும் சொல்கிறார் அவர். நான் அரசியல் கட்சி ஏன் ஆரம்பிக்க போகிறேன்னா, மக்களுக்கு சேவை பண்ணணும், நம்ம இன்னும் அதிகாரப்பூர்வமாக பண்ணலாம், அதுதான் பண்ணுறது தான் அங்கே சொல்கிறாரு. அதையே அவர் மறுபடியும் ஜெயித்த பிறகு வேறு மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுறாரு. அவர் எப்படி மாற்றினார், அவர் என்ன பதில் சொல்ல ரொம்ப சுவாரஸ்யம். இதைத்தான் திரு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கார் திரு சிவாஜி கணேசன் அவர்கள், நீங்கள் பாருங்கள் திரு டி ராஜேந்தர் அவர்கள், திரு பாக்கியராஜ் அவர்கள், ராமராஜன் அவர்கள், ஏன் இப்போது சமீபத்தில் திரு சரத்குமார் அவர்கள், எல்லோருமே கீழே விழுந்து மண்ணை கவ்வியிருக்காங்க. என்ன காரணம்னா, உலக அரசியல் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், தமிழ்நாடு அதில் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அதுவும் விஜய் மாதிரி வரவங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிர்க்க இருக்கிற ஓட்டுகள் தான் இங்கே பிரிக்க முடியுமே தவிர, நீங்கள் உடனே உங்களுடைய தகுதி என்னன்னு இந்த எலெக்ஷன் தான் தெரிய வரும். உங்களை ரசிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் பொதுமக்கள் ஓட்டு, கட்சிகள் ஓட்டெல்லாம் மீறி வரணும். திரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கேருந்து கட்சியில் இருக்கும்போதே வரும்போதே அவர் கூட நிறைய பேர் வந்தாங்க. அதை போலவே எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். அதை போல் நீங்கள் அடிப்படை இல்லாத மாளிகை காற்றுக்கு கூட நிற்காதுன்னு கவியரசர் கண்ணதாசன். அதே மாதிரி தான் அந்த பாட்டு சொன்ன பாருங்க. அந்த பாட்டை சொல்லுவார், கூரைகள் எல்லாம் கூட வளர்ந்தால் கோபுரமாவதில்லை, கோபுரமாவதில்லை, குருவிகள் எல்லாம் உயர பறந்தால் பருந்துகளாவதில்லை. நல்லா பாருங்க, என்ன அர்த்தம் பாருங்க. நம்மளை தன்னை அதிகமாக அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடுமுவார் வள்ளுவர் தெய்வம். என்னன்னா நம்மளை விரைந்து பெருசாக வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னைன்னுவார் ஐயா. என்னன்னா நம்ம என்ன நமக்கு சக்தி இருக்குது, எப்படி நம்ம அடிப்படையாக இருந்தோம், எப்படி அந்த சமூகம் எவ்வளோ நடந்தது நாட்டில். இப்போ நம்ம சொல்கிறேன், நான் அரசை பற்றி தான் பேசுகிறேன், எனக்குள்ளே ஒரு 3 விஷயம் வந்தது பாருங்க. என்ன காரணம்னா, சமூக அக்கறை தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இந்த சமூக அக்கறை தான் அடிப்படைன்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த பதிவில் நான் இன்னும் விளக்கமாக பேசலாம்னு சொல்லி இந்த அற்புதமான அரசியலும் அறத்தியத்தை நான் இதோட நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.